அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான். ஜீவசமாதியை யார் அதிகமாக வழிபாடு ஜீவசமாதியை யார் அதிகமாக வழிபாடு பண்ணணும், ஏன் அவங்க இப்படி வழிபாடு பண்ணணும், எந்த நட்சத்திரக்காரர்கள் ஜீவசமாதியை அதிகமா வழிபாடு? ஏன்னா அவங்க அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு குருவை மதிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்தியம் உடைய தன்மை இருக்காது. குருவை மதிக்கக்கூடிய ஒரு ஆதிபத்திய மனோநிலை வராது. ஏன்னா வாங்கி வந்த கர்மா அதுதான். அப்ப ஜீவசமாதி என்பது ஒரு பொக்கிஷ மாதிரி. ஏன்னா மனித வாழ்க்கையில் புலனடக்கம் செய்து அவர்கள் சித்தாகி இறப்பதற்காக பிறந்தவன். அப்ப கடவுளே என்ன சொன்னான்னா ஸ்தம்பிக்கிற அளவுக்கு 63 நாயன்மார்கள் 3 பேர் இருந்தாங்க. அப்ப கடவுளே ஸ்தம்பித்தார். அந்த மாதிரி ஒரு மனிதன் ஆயில்யம், கேட்ட, ரேவதி இந்த 3 நட்சத்திரத்தில் போய் பிறந்தான். அவனுடைய வாழ்க்கையில் பெரிய பாதிப்பை உள்ளாக்கக்கூடியவர் யாருன்னா குரு பகவான் தான். அந்த குரு பகவானை என்ன சொன்னா, இவர்களுக்கு மதிப்பதற்கு தோணாது, மதிக்க முடியாது, ஒன்னை மதிக்க முடியாது. எல்லாருக்கும் இறைவன் ஒரு பிடிவாதத்தை வைத்திருக்கிறார். அந்த பிடிவாதத்தை இவர்கள் தளர்த்தினால் ஒழிய இவர்களுடைய வாழ்க்கையில் இவர்கள் பெரிய வெற்றியை பெற முடியாது, பெரிய வெற்றியை பெற முடியாது. அப்ப இந்த 3 நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு சேமம் வேண்டும் என்று சொன்னாலும், ஆயுள் வேண்டும் என்று சொன்னாலும், ஆயுள் வேண்டும் என்று சொன்னாலும், நிம்மதி வேண்டும் என்று சொன்னாலும், இவர்கள் கண்டிப்பாக என்ன செய்யணும்னா சித்தர் வழிபாடு பண்ணித்தான். ஏன் இவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனோநிலை வருகிறது? ஏன் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு மனோநிலை வருகிறது என்று சொன்னால், எப்பயுமே உலகத்தில் குருவுக்கும் சிஷியனுக்கும் ஆகாது. குரு என்பவர் வலிமையானவர். அவர்கிட்ட படிக்க வர்றவன் எப்பயுமே எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களை வீழ்த்துவதற்கு தயாராக இருப்பான். இது எல்லாத்துக்குமே இதுதான். எல்லாத்துக்குமே நீங்கள் குரு ஆதிபத்தியத்துக்கு போய் 10 பேருக்கு நீங்கள் சொல்லிக் கொடுத்து விட்டீர்கள் என்று சொன்னால், நீங்கள் கடைசி வரை மதிக்கப்பட மாட்டீர்கள். அப்ப இந்த புதனுடைய ஆதிபத்தியம் உடைய படிக்க வர்றவங்க பூரா உங்ககிட்ட இருக்கிற இந்த குரு ஆதிபத்தியம் உடையவற்ற இருக்கிற சரக்கை எடுத்துக்கிட்டு அவன் போய் தனியா போய் கடை போடுவோம். கடை போட்டு கடைசி வரைக்கும் என்ன சொன்ன, அந்த அவர்கிட்ட படிச்சேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆனால் உங்களை கண்டுக்கிடவே மாட்டான். இதுதான் புதனுடைய நட்சத்திரத்தோடைய உண்மையான ஒரு கோட்பாடு. புதனுடைய நட்சத்திரத்தோடைய உண்மையான கோட்பாடு என்னது? இதுதான். ஆனால் இது என்ன சொன்ன ஒரு வெஞ்சன்ஸ் அப்படின்ட்டான். குருவுக்கும் புதனுக்குள்ள ஒரு வெஞ்சன்ஸ். குருவுக்கும் புதனுக்குள்ள இத்தனைக்கும் என்ன சொன்னா, இந்த புதனுடைய நட்சத்திரமா இருக்கிற ஆயில்ய கடகத்துல இருக்கிற அந்த இடத்துல குரு உச்சமாகிறாரு. அதே சமயத்துல உங்களுக்கு இந்த புதன் எங்க போய் நேசமாகிறாரு தெரியுமா? குரு வீட்டுலதான் நேசமாவார். கடைசியில என்ன சொன்னா, பணியாதவனை என்ன செய்வாருன்னா என்ன சொன்னா, ஒண்ணுமே இல்லாமல் ஆக்கிவிடக்கூடிய வல்லமை
யாருக்கு உண்டு? குருவுக்கு உண்டு. குருவை எல்லாரும் நீங்க சாதாரணமா இட போட்டுறாதீங்க. ஒரு சாதாரண கிரகம் அல்ல. அப்ப புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் தயவு செய்து நீங்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த அந்த நபரை நீங்கள் கனம் பண்ணினால் உங்களுடைய பெற்ற பிள்ளைகள் நன்றார். இல்லைன்னா உனக்கு பிள்ளைகளை குறை வச்சிருவான். பிள்ளையில குறை வச்சிருவான். அப்ப நீங்க என்னதான் அறிவாளியாக இருந்தாலும் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் பயங்கர அறிவாளிகள் தான். ஏன்னா புதனே அறிவாளி. புதனுடைய நட்சத்திரத்துல போய் பிறந்தவன் அறிவாளி தான், இல்லைன்னா சொல்லலை. ஆனால் நீங்கள் இந்த மதிக்காத தன்மையில் போன காரணத்தினால் என்ன நடக்கும் அப்படின்னா, உங்களுடைய பெத்த பிள்ளைகள் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவான், அந்த குருவை இந்த குரு பகவான் ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவார். ரெண்டாவது, நீங்க எந்தாவது ஒரு லக்னத்துல பிறந்திருப்பீங்க. நீங்க புதனுடைய நட்சத்திரத்துல புதனுடைய நட்சத்திரத்துல பிறந்திருக்கலாம். கடகராசியில போய் பிறந்திருக்கலாம், விருச்சிக ராசியில போய் பிறந்திருக்கலாம், மீன ராசியில போய் பிறந்திருக்கலாம். உங்களுக்கு குரு ஆதிபத்தியம் உடைய கட்டங்கள் எதெல்லாம் வருகிறதோ, குரு ஆதிபத்தியம் உடைய கட்டம் எதுவாக வரும்? குரு ஆதிபத்தியம் உடைய கட்டமாக கடகத்துக்கு யாரு? குரு 6, 9 கூட பாக்கியஸ்தானாதிபதி. சரியா? விருச்சிகத்திற்கு 2, 5 கூடையவர். விருச்சிகத்துக்கு 2, 5 கூடையவர். மேனத்திற்கு வந்து என்ன சொல்றான்னா வந்து மேனத்திற்கு வந்து 1, 10 கூடையவர். அப்ப யார் ஒருவர் வந்து என்ன சொன்னான்னா, கடகத்தில் பிறந்திருந்தாலும் விருச்சிகத்தில் பிறந்து புதனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் மேனத்தில் போய் பிறந்து புதனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் குரு ஆதிபத்தியம் உடைய அந்த இடத்தை அவர் பாழ்படுத்தி உங்களை நிம்மதியாக இருக்க விட மாட்டார். இதை தெரிஞ்சுக்கிடணும். இதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செய்யணும்னா, நல்லதோ கெட்டதோ புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் குருவை மதிக்க வேண்டும். உனக்கு விரோதியா இருக்கலாம், உனக்கு பாதகாதிபதியாக இருக்கலாம், அதை பத்தியில நீ கவலைப்படக்கூடாது. அவரை கனம் பண்ணாம விட்டா என்று சொன்னால் உன்னுடைய வாழ்க்கையில் வந்து என்ன சொல்லலாம்னா நீ பாதிக்கப்படுவாய். இன்னைக்கு ஒரு ஜாதகம் பார்க்குறேன், கேட்ட நட்சத்திரம், குரு லக்னம ராசின்னு குரு 8ல போய் மறைஞ்சு போயிட்டார். கல்யாணம் முடிச்சு வந்து என்ன சொன்னா 7 வருஷம் ஆகுது, குழந்தை இல்லை. ஏன்னா அவன் வந்து அந்த ராசியில அந்த லக்கணத்துல பிறந்தாலும் அந்த ராசியில பிறந்தாலும் அந்த நட்சத்திரத்துல பிறந்தாச்சுன்னா அவன் குருவை மதிக்க மாட்டான், உறுதியாக மதிக்க மாட்டான். அப்ப நம்மளுடைய ஒவ்வொருத்தருடைய அமைப்பின்படியும் யாரை மதிக்க வேண்டும் என்பதை வந்து நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள் என்று சொன்னான். இப்ப புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவள் குருவை மதிக்கணும். அவன் உனக்கு விரோதி தான், நீ சல்யூட் அடிச்சுதான் ஆகணும். இதுதான் ஜோதிட சித்தாந்தம். அந்த சித்தாந்தத்தை நீ வந்து மறந்து நான் செய்ய முடியாது என்று சொன்னால் ஒன்னு சிரசு வந்து கொய்யப்படும் அப்படின்ட்டான். உன்னை வந்து தலை நிமிர்ந்து நடக்க விட மாட்டான். உன்னை தலை நிமிர்ந்து நடக்க மாட்டான். நீ சமூகத்தில் பெரு அந்தஸ்தாக வரவே முடியாது. அப்ப உயிருள்ள குருவை கூட நீ வணங்க வேண்டாம். இறந்து போன சித்தர்களையும் கோவில்களில் இருக்கின்ற அந்த தட்சணாமூர்த்தியையும் நீ கணம் பண்ணித்தான் ஆக வேண்டும். எந்த ஒரு மனிதன் புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்திருந்தாலும் அவன் வியாழக்கிழமை தட்சணாமூர்த்தி வழிபாடு பண்ணினாலும் பண்ணித்தான் ஆகணும். பண்ணினால் வாழ்க்கையில் நீங்கள் தப்பிப்பீர்கள். பெரும்பாலான ஜாதகர்கள் இந்த ஆயில்யம் கடகம், கேட்டை விருச்சிகம், ரேவதி மேனத்தில் போய் பிறந்தவர்கள் கெட்டு போனதற்கு காரணம் அவர்கள் குருவை மதியாம இருந்த காரணத்தினால்தான். அப்ப குருவை மதியாம இருந்த காரணத்தினால் இவர்களுக்கு என்ன, குழந்தை லேட் ஆகும், அல்லது குழந்தையால் உனக்கு வாழ்க்கையில ஃபுல்லா பிரச்சனையா இருக்கும், அல்லது குரு என்று சொல்லக்கூடிய ஆதிபத்தியமுடைய பெரும்பணத்திற்கு அதிபதி.
அந்த பெரும்பணத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர், பெரும்பணத்திற்கு அதிபதி என்று சொல்லக்கூடியவர் பெரிய வந்து என்ன சொன்னா, பெரிய தொகை குரோர் கணக்குல வந்து என்ன சொன்னான்னா உன்னை ஏமாற்றி விடுவார். இதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. அப்ப நாம் என்ன செய்யணும்? நாம் புதனுடைய நட்சத்திரத்தில் யார் பிறந்திருந்தாலும், புதனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அது வேலை செய்ய வேண்டும் என்று சொன்னால், புதனுடைய நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் அந்த கிரகத்துக்குண்டான செயல்பாடு நடக்க வேண்டும் என்று சொன்னால் குருவை பிடி, நீ அந்த கிரக ஆதிபத்தியத்தில் ஜெயித்து விடுவாய். என குரு வந்து இது கேட்டை நட்சத்திரத்துல இருந்து செவ்வாய் தனஸ்தானாதிபதி. நான் என்னைக்கு ஜீவசமாதி வழிபாடு பண்ண ஆரம்பிச்சனோ அப்படியே அள்ளி கொடுப்பான். ஏன்னா எதிரி கேட்டை என்பது குருவுக்கு எதிரி. அந்த எதிரி அந்த ஜீவசமாதிக்கு வழிபாடு பண்ண வந்து விட்டான் என்று சொன்னாலே அந்த குரு என்ன சொன்னான், நம்மகிட்ட வந்து இவன் பணிச்சிட்டான், நம்ம இடத்துக்கு வந்த பிறகு இவனுக்கு நாம நல்லது செய்யாம இருந்தோம் என்று சொன்னால், நான் வந்து பணிந்த பிறகும் நீ நல்லது செய்யவில்லை, நீ என்ன பெரிய ஆளு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து நம்மளை வெளியே போய் வந்து வாயால இகழுவான் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளி தூக்கி கொடுத்துருவார். ஆனாலும் இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்களோ, புதனுடைய நட்சத்திரத்தில் ஏதாவது ஒரு கிரகம் இருப்பவர்களோ ஜீவசமாதி வழிபாடு பண்ண போகும்போது அங்கே உங்களுக்கு வந்து மனம் ஒவ்வாத சில இடர்பாடுகளை வந்து இறைவன் அந்த குருபவன் கொடுப்பாரு. ஆனால் நீங்கள் வந்து மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று சாஸ்திரம் சொன்னாலும் மதியாதார் தலைவாசலை இந்த புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் கண்டிப்பாக மிதித்துத்தான் உங்களுடைய சாபத்தை போக்கிக் கொள்ள வேண்டும். உங்களுடைய சாபத்தை எப்படி போக்கணும்? மதியாதார் தலைவாசல் மிதியாதே என்று சொல்லியிருக்கிறான். ஆனால் மதியாதார் தலைவாசலை நீ மிதித்து அங்க போய் வந்து என்ன சொன்னான்னா வந்து அந்த குருவை கணம் பண்ணி நீ உன்னுடைய வாழ்க்கையில் மேன்மைக்கு வர வேண்டும் என்று ஜோதிட சித்தாந்தம் சொல்கிறது. இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அப்ப யாருமே நம்மளுடைய வாழ்க்கையில் வந்து பெரிய யோகங்களை நாம் அடையாமல் போனதற்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிடுங்க. ஒவ்வொரு கிரக ஆதிபத்தியமுடைய நட்சத்திரங்களுக்கும் யாரை மதிக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய விதி ஒன்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அந்த விதியை நீங்கள் பின்பற்றினீர்கள் என்று சொன்னால் அது கசப்பான மருந்து. அந்த கசப்பான மருந்தை நீங்கள் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும். அந்த கசப்பான மருந்தை நான் சாப்பிட முடியாது என்று சொன்னால் கண்டிப்பாக வந்து இந்த குரு பகவான் என்று சொல்லக்கூடியவர் மரணத்திற்கு வரைக்கும் வந்து என்ன சொன்னா கொண்டு போய் உங்களை வந்து வீழ்த்தி விடுவார் என்பது 100% உண்மை. இதை நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். அதனால் எப்பயுமே புதனுடைய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவர்கள் உங்களுக்கு மஞ்சள் கலர் பிடிக்காது. உங்களுக்கு அவரை பார்த்த உடனே மஞ்சள் கலர் என்று சொல்லக்கூடிய அந்த குரு பகவானை பார்த்த உடனே என்ன சொன்ன துவேஷம் பண்ணுவது, அவரை இகழ்வது என்று சொல்லக்கூடிய மனோநிலை ரொம்ப ஈஸியா வந்துடும். அங்குதான் உங்களுக்கு வந்து என்னது இருக்கிறது? அற்புதம் இருக்குது, பொக்கிஷம் இருக்கிறது. கடல் தண்ணி உப்புத்தான், இல்லைன்னு சொல்ல முடியாது. கடல் தண்ணியை குடிக்க முடியாது. ஆனால் நீங்கள் குளித்துத்தான் ஆக வேண்டும் என்பது உங்களுடைய பிடி யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் புதனுடைய பிடி, புதனுடைய முன்னேற்றம், புதனுடைய வாழ்க்கை, புதனுடைய யோகம் அனைத்துமே சூட்சுமமாக குருவிடம் ஒப்படைத்து விட்டார்கள். தயவு செய்து நீங்கள் யாராக இருந்தாலும் பரீட்சித்து பாருங்கள். நான் சொல்வது வந்து என்ன சொன்னா, எனக்கு தெரிந்த ஒரு சித்தாந்தத்தில் நான் பேசுறேன். நான் பேசுற வரைக்கும் எந்த வித கின்ஸும் எடுத்து வச்சுக்கிடலாம் மாட்டேன். பேசுகிறேன். அது இறைவன் கலைவாணி விட்ட பிச்சை, அவ்வளவுதான். நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். யார் ஒருவருடைய ஆயில்யத்திலேயோ கேட்டையிலேயோ ரேவதியிலேயோ ஒரு கிரகம் இருந்தது என்று சொன்னால்
அதை செயலாக்கத்துக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் குரு பகவானை பிடித்துத்தான் ஆக வேண்டும். கண்டிப்பாக ஜீவசமாதி வழிபாடு பண்ணி உங்களுடைய வாழ்க்கையை மேன்மையாக்கி கொள்ளுங்கள் என்று ஒரு ஒரு விஷயம். ஒரு 2013 காலகட்டத்தில் ஒரு நபர் வந்து இரவு 11 மணிக்கு எங்க வீட்டு வாசல் வந்து தட்டுறாரு. என்னுடைய ஒரு கஸ்டமர். அப்ப அவருக்கு ஒரு 27 வயசுக்குள்ள இருக்கும். 11 மணிக்கு வந்து தட்டுறாரு. என்னன்னு கதவை திறந்து பார்த்தோம்னா, வீட்டை விட்டு வந்துட்டேன் சார் அப்படிங்கிறார். அவர் ஆயில்ய நட்சத்திரம். அந்த வீட்டுக்கு வேண்டாத வீட்டுல வந்து ஒரே ஜாதியில லவ் பண்றாரு. வீட்டுக்காரங்க அவன் ஒன்றும் உனக்கு அந்த இதில் கட்டக்கூடாது அப்படிங்காங்க. இவர் வந்து நான் கெட்டுவேன்னு வந்துட்டார். அன்றைக்கு இரவு 11 மணிக்கு உப்புமா கண்டி கொடுத்து, சரி படப்பா எங்கன ஓரத்தில் எங்கன ஒரு இடத்துல ஒரு ரூமை காட்டிப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு கல்யாணமெல்லாம் பண்ணி வச்சோம். அவன் எந்த விருப்பப்பட்டானோ அதெல்லாம் பண்ணி வச்சோம். போலீஸ் கேஸ் வரைக்கும் போச்சு. ஆனால் என்னைக்கு தாலி கட்டினோனோ அன்னையிலேருந்து என்ன மறந்துட்டான். அவ்வளோதான். இன்று வரை அவன் எங்கே இருக்கிறான், என்ன அட்ரஸில் இருக்கிறான் அப்படிங்கிறது தெரியவே தெரியாது. நான் அட்ரஸோடு இருக்கிறேன், எனக்கு வந்து என்ன சொல்ற எல்லாமே இருக்கிறது. ஆனால் இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் போய் பிறந்தவன் உண்ட அந்த அந்த என்ன சொல்றான்னா, அந்த சாப்பிட்ட இரவு 11 மணிக்கு வந்து நீங்க கூட கதவை திறந்து என்னப்பா இங்க இப்படி வந்துட்டே அப்படின்னு சொல்லி சத்தம் போட்டீங்களா, திருச்செந்தூர் கடற்கரையில போய் மருந்து வாங்கி குடிச்சிட்டு அப்படியே செத்து போயிருவேன்னு சொன்ன அந்த நபர் அவ்வளவு தூரத்திற்கு வந்து ஒரு திருமணத்தை வந்து நடத்தி வச்சு எல்லாம் செஞ்ச பிறகு கண்டிப்பாக ஏமாற்றி விட்டு போயிட்டார். அவர் இல்லைன்னா நம்ம பிழைக்காம எல்லாம் போறது கிடையாது. நன்றி மறந்தவர்களாக இவர்கள் இப்படி மாறுவார்கள். யாருக்கு? குருவுக்கு என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பிப்பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சூழ்க, சுகமே சூழ்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், 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 வணக்கம்.